ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படை நம்ம ஆவடி சென்னையில் லோயர் டிவிஷன் கிளர்க், சிவிலியன் மோட்டார் டிரைவர், ஸ்டெனோ நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே குரூப் சி சிவிலியன் வேக்கன்சி தான். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. போஸ்டல் அட்ரஸ் என்னென்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்குது, அதுக்கு டோட்டல் வேக்கன்சி என்ன, அதில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இந்த டேபிளர் காலமில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்குண்டான அட்ரஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அப்ளிகேஷனை போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும். அதுக்கான லாஸ்ட் டேட் May 31 அப்ளிகேஷன் ஃபார்மு, செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப் கவரு ப்ளஸ் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி போஸ்ட் மூலிமா May 31 சம்மந்தப்பட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்டிசிக்கு அப்ளை பண்ணுறீங்க, சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அதுக்குண்டான அட்ரஸ் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆவடி சென்னைக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? நம்ம சென்னையிலே நிறைய இடங்களில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கான்பூரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டிங் ஆஃபீஸர் மெக்கானிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் MTI தாம்பரம் சென்னையிலேயும் வந்து வேக்கன்சி இருக்குது எல்டிசிக்கு. சரிங்களா? அதே மாதிரி பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடங்களில் வேக்கன்சி இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ட்ரிவாண்ட்ரமில் நமக்கு ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த PDF வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா 18லேருந்து 25 வயது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 18 to 25 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். 25க்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா SC STக்கு 5 இயர்ஸும் OBCக்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ SC ST 30 வரையும் அப்ளை பண்ணலாம், OBC 28 வரையும் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. SC ST OBC பிரிவினராக இருந்து நீங்கள் ஜென்ரலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்போ அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டிலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள். SC ST OBCக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் ஜென்ரலில் அப்ளை பண்ணிங்கன்னா ரிலாக்ஸேஷன் வராது. உங்கள் கம்யூனிட்டிலே அப்ளை பண்ணால் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்டிசிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 7th பே கமிஷன் லெவல் 2 படி உங்களுக்கு சேலரி இருக்கும் இந்த 3 போஸ்ட்டுக்கும். ஹிந்தி டைப்பிஸ்ட், ஹிந்தி தெரிஞ்சவங்க தமிழ்நாடு ஸ்டேட்டில் அப்ளை பண்ணலாம், தெரியாதவங்க இதை விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ எல்டிசிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், ஹிந்தி டைப் ரைட்டிங் கம்பல்சரி இல்லை, ஹிந்தி ஆப்ஷனல் தான். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள் பிழை இல்லாமல் டைப் பண்ண தெரியணும். 35 words per minute. 30 அப்படின்னா அது வந்து லோயரில் வரும் டைப் ரைட்டிங்கில். 35 words per minute அப்படின்னா ஹையரில் வரும். அதாவது நீங்கள் சீனியர் ஹையர் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, முடித்து சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, பட் நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள் பிழை இல்லாமல் டைப் பண்ணுவேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஹிந்தி டைப்பிஸ்ட்டும் வந்து ஹிந்தி டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும், 12th கம்ப்ளீட் பண்ணி 35 words per minute இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, 10th முடிச்சிருக்கணும். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள், அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வேலிடில் இருக்கணும். அதில் 2 year டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எல்டிசிக்கு 12th முடிச்சு இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஹிந்திக்கு 12th முடிச்சு ஹிந்தி டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு 10th முடிச்சு அதுக்கான லைசன்ஸ் ப்ளஸ் அதில் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ எப்படி வந்து நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க, அப்ளிகேஷனை உங்கள் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ டிரைவிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் டெஸ்ட் இருக்கும்.
அதுவே எல்டிசிக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அதை வந்து ஸ்கில் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இப்போ அதுக்குண்டான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாம். எல்டிசி ஹிந்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸ். அதே மாதிரி சிவிலியன் மோட்டார் டிரைவர் அதே தான், இன்டெலிஜென்ஸு, ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் இங்கிலீஷ். எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் கொஷின் இருக்கும். கொஷின் பேப்பர் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்கில் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கிங் சிஸ்டம் எப்படி அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் 100%க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருக்கீங்க. பட் இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபையிங் நேச்சர், அதில் செலக்ட் ஆனால் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே நீங்கள் போக முடியும். ஸோ லாஸ்ட் டேட் இந்த நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆனதுலேருந்து 30 days அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா May 30க்குள்ளே நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடணும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்குண்டான அட்ரஸ் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த டேபிளர் காலமில், ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அந்த அப்ளிகேஷனோட செல்ஃப் அட்ரஸில் என்வலப் கவரும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அதாவது 10 ரூபாய்க்கு அதில் ஸ்டாம்ப் ஒட்டிடுங்க. ஒரு காக்கி கலர் போஸ்டல் கவர் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? வாங்கிட்டு அதில் 10 rupeesக்கு போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டிட்டு அதையும் அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை ஏன் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கால் லெட்டர், நீங்கள் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான அட்மிட் கார்டை நீங்கள் போடுற அந்த காக்கி கலர் கவரில் தான் ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். என்வலப் வித் 10 rupees ஸ்டாம்ப் போஸ்டட் செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் கவர் மேலே, அந்த A4 sheet கவர் மேலே எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அண்ட் கேட்டகிரி, இதை நீங்கள் அப்ளிகேஷன் கவர் மேலே மென்ஷன் பண்ணணும். அந்த கவருக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மு, அந்த 10 ரூபாய் ஸ்டாம்பை ஒட்டிட்டு செல்ஃப் அட்டஸ்டு என்வலப் கவரு, அதே மாதிரி தேவைப்படுற டாக்குமெண்ட் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அப்ளிகேஷன் கவருக்குள்ளே போட்டு நீங்கள் May 31க்குள்ளே சென்ட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது நீங்கள் அப்படியே பார்த்து ஒரு A4 sheetல டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. நான் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இது ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், குரூப் C தான். ஓகேங்களா? சேலரி பார்த்திங்கன்னா கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். லெவல் 2 7th பே கமிஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா சேலரி விசிபிளாக வரும். ஸோ சேலரி செக் பண்ணிக்கோங்க. இதில் அலவன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மெஜாரிட்டியாக உங்களுக்கு அலவன்ஸ் கிடைக்காது. பட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரையும் ஒர்க் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்கள். தேங்க்ஸ்.